ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே புஜிமா டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நார்மல் ப்ளவுஸ். ஓகேவா, நம்ம ப்ளவுஸுக்கு வந்தாச்சு. பார்ட்டி ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஓகேவா, இப்போ நார்மல் ப்ளவுஸ் வந்து எப்படி மெஷர் பண்ணணுன்றதை நான் சொல்லி கொடுக்க போகிறேன். ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, சைஸ் வந்து மட்டும் எழுத வேண்டாம், நான் சொல்கிறேன். ஓகேவா, பேக் பார்ட்டில் பின் உயரம் தெரியுதா, பின் உயரம் ஹைட்டு, கழுத்து அகலம், நெக்கு வித்து, ஷோல்டர், ஆம்கோல், பாடி அகலம், அதாவது செஸ்ட்டு ரவுண்டு, செஸ்ட்டு வித்து. சரிங்களா, அந்த மாதிரி எழுதிக்கோங்க. பின் கழுத்து இறக்கம், பேக் நெக்கு டெப்த்து. ஃப்ரண்ட் பார்ட்டில் முன் உயரம் ஆர் முன் கிராஷ் அப்படின்னா ஃப்ரண்ட்டு ஹைட்டு. ஓகேவா, முன் கழுத்தோட இறக்கம். ஃப்ரண்ட் பார்ட்டில் இந்த ரெண்டு மெஷர்மெண்ட்டு தான். அப்புறம் பட்டியோட உயரம் அகலம், அப்புறம் கை. சரிங்களா, கையில் ஸ்லீவில் வந்து நான் எடுக்கிற மெஷர்மெண்ட் வந்து உயரமும் இந்த கீழ் பாட்டம் வித்து இருக்குல்ல, இந்த ரெண்டு மெஷர்மெண்ட் வச்சு தான் நான் ஸ்லீவ் கட் பண்ணுவேன். உங்களுக்கு அகலம் எப்படி எடுக்கிறதுன்றும் நான் வந்து சொல்லித்தரேன். சரிங்களா, இதை ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்ல அந்த இடத்துல நம்ம எழுதிக்கிட்டே வரலாம். ஓகேவா, இப்போது இது வந்து இந்த ப்ளவுஸை மெஷர்மெண்ட்டை வச்சு தான் நான் வந்து சொல்லி கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணணும், ப்ளவுஸில் வந்து மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னாவே இந்த கொக்கியை வந்து கலட்டி விட்டுறணும். ஓகேவா, கொக்கியை வச்சு எடுக்கக்கூடாது, கொக்கியை கலட்டி விட்டுருங்க. விட்டுட்டு இப்போது இந்த பேக் பார்ட்டெல்லாம் சுருக்கம் கொஞ்சம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்படியே எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு நம்ம ஹைட் எடுத்துக்கலாம். நம்மளோட ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்டே வந்து ஹைட்டு தான். சரிங்களா, ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, இங்கே ஒரு தையல் தெரியுதா உங்களுக்கு, இந்த தையல் தெரியுதுல்ல, இந்த இடத்த மடக்கி கரெக்டாக வச்சுக்கிட்டு அந்த இடத்துல கரெக்டாக நம்மளோட டேப்போட டிப்பை வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு ப்ளவுஸை இப்படி நல்லா இழுத்து பாருங்கள். ஓகேவா, நல்லா கீழே வரைக்கும் நல்லா சுருக்கம் எதுவும் இருக்கக்கூடாது. எவ்வளோ டைட்டாக நான் டேப்பை வந்து பிடிச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதா. ப்ளவுஸையோட இந்த நுனி பகுதியையும் நம்ம இழுத்து பிடிக்கணும். சரிங்களா, இழுத்து கரெக்டாக பிடிச்சா நமக்கு 13.5 இன்ச்சு வந்து ப்ளவுஸ் வந்து கிடைக்குது. ஓகேவா, ஹைட் வந்து நமக்கு 13.5. சரிங்களா, நெக்ஸ்ட்டு பாடி அகலம் அப்படி எடுக்கிறப்போ இப்படி வைக்கக்கூடாது, பேக் பார்ட்டை இப்படி ஓப்பன் பண்ணிடுங்க. சரிங்களா, ஓப்பன் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். நல்லா இப்படி வச்சுக்கோங்க. ப்ளவுஸ் எல்லாம் இந்த இடம் நல்லா இப்படி தூக்கி இருக்கட்டும், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேவா, இப்போ பாடி அகலம், இந்த ஆம்கோல் ரவுண்டு இருக்குல்ல, ரெண்டு சைடு ஆம்கோல் ரவுண்டோட கீழே, சரிங்களா, அந்த இடத்துல இருந்து நம்ம டேப்பை வச்சுக்கலாம். ஓகேவா, டேப்பை வைக்கிறப்போ நமக்கு 21.5 இன்ச்சு வந்து கிடைக்கி. சரிங்களா, 21.5 இன்ச்சு கிடைக்கி. இந்த 21.5ல் பாதியை தான் நம்ம எடுக்கணும். சரிங்களா, நம்ம பாதி அகலத்தை தான் அது எடுத்து மார்க் பண்ணணும். ஓகேவா, இந்த இருக்கா, இந்த 21.5 பாதியாக எடுக்க போகிறோம். ஏன்னா ப்ளவுஸோட கால் பகுதியை தான் நம்ம வெட்டுவோம். இது வந்து அரை பின்னாடி இருக்க ஃபுல் லென்த்து, இதில் பாதி. இந்த டேப்பை வந்து இப்படி வச்சுக்கோங்க. கேல்குலேட்டர் வச்சுருக்கீங்கன்னா 21.5 வகுத்தல் 2ன்னு போடுங்க. இல்லை எனக்கு கணக்கெல்லாம் அவ்வளோ வராது, என்கிட்ட கேல்குலேட்டர் இல்லை அப்படின்றவங்க இந்த டேப்பை கரெக்டாக அந்த டிப்பை அந்த 21.5ல் இப்படி வச்சு இப்படி பாருங்கள். பார்க்குறப்போ நமக்கு கரெக்டாக 10.75 இன்ச்சு வந்து கிடைக்குது. சரிங்களா, அப்போ நம்ம பாடியோட வித்து வந்து எவ்வளோ, பாடியோட வித்து வந்து 10.75. சரிங்களா, இப்படி எழுதி வச்சுக்கோங்க. பாடியோட அகலத்தில் எடுக்கணும். இனிமேல் வந்து மறுபடியும் நம்ம ப்ளவுஸை வந்து இப்படி டர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா, டர்ன் பண்ணிவிட்டு இப்போது கழுத்து அகலம். சரிங்களா, கழுத்து அகலம் வந்து நம்ம எடுக்க போகிறோம். இது எப்படி எடுக்கணும்னா, இந்த இருக்கா, இப்படி வச்சு எடுக்கக்கூடாது. சரிங்களா, இந்த டேப்பை இங்கே வச்சுக்கோங்க. வச்சு ஸ்ட்ரைட்டாக இப்படி வச்சுருங்க.
சரிங்களா. ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி வச்சுட்டு இந்த ஸ்கேலை இந்த இடத்துல வைங்க. ஓகேவா, நமக்கு 3.5 இன்ச் வந்து கிடைக்குது. சரிங்களா, கரெக்டாக 3.5 இன்ச் வந்து கழுத்தோட அகலம் வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா, இதை ஃப்ரண்ட்டில் தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸில் வந்து எடுத்து பழகிக்கோங்க. பேக் பீஸில் வந்து எடுக்க வேண்டாம். சரிங்களா, உங்களுக்கு காட்டுறேன். இப்போது டேப்பை மறுபடியும் ஃப்ரண்ட்டில் வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு பேக்கில் நமக்கு எவ்வளோ வந்துச்சு? 3.5. இப்போ ஃப்ரண்ட்டில் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. 2.25 இன்ச் தான் வருது. இதில் எது மேடம் ஒரிஜினல் அப்படின்னு பார்த்தா, நம்ம கரெக்டாக இதில் வந்து ஒரு தையலுக்கான ஒரு 1/2 இன்ச் வந்து உள்ளேயும் போயிருக்கும். சரிங்களா, நம்மளோட பேக்கு 1/2 இன்ச் கரெக்டாக உள்ளே போயிடுச்சுன்னா, நம்ம இங்கே ஒரு கொக்கி பீஸ் தப்போம்ல, ஓகேவா, 3 இன்ச்சு தான் நம்மளோட நெக்கு வித்து. சரிங்களா, 3 இன்ச்சு எப்படின்னு நல்லா பாருங்கள். 1/2 இன்ச்சில் வந்து 1/2 இன்ச் கிட்ட உள்ளே போயிடும். சரிங்களா, உள்ளே போயிட்டு ரிமைனிங் கிளாத்தை வந்து எடுக்கணும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இதை மட்டும் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா, ஸோ வந்து 3 இன்ச் வந்து நம்மளோட நெக்கு வித்து, அதை மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது ஷோல்டர். ப்ளவுஸை மறுபடியும் இப்படி போட்டுக்கலாம். சேம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்து எப்போவுமே இந்த இடத்த தான் அளந்துப்பேன். இது எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு பார்ப்பேன். சரிங்களா, ஸோ இது வந்து ஈஸியான ஒரு மெத்தடு. 2.5 இன்ச் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த 2.5 இன்ச்சை நீங்கள் ஷோல்டருக்கு எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆம்கோல். ஆம்கோலுக்கு பேக் பார்ட்டில் தான் வந்து ஆம்கோல் எடுக்கணும். நெக்கு வித்து வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் எடுக்கணும். பேக் பார்ட்டில் ஆம்கோல் எடுக்கணும், ஃப்ரண்ட் பார்ட்டில் நெக்கு வித்து எடுக்கணும். சரிங்களா, இப்போ டேப்பை இப்படி வச்சு ஸ்கேல், இதுக்கு குட்டியாக ஒரு ஸ்கேல் கண்டிப்பாக வேணும் என்ன. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அப்படி அளந்து பாருங்கள் எத்தனை இன்ச் வருது? 6 இன்ச். அப்போ நம்மளோட ஆம்கோல் வந்து கரெக்டாக 6 இன்ச். ஓகேவா, இப்போது பேக் நெக்கு வந்துக்கலாம். பேக் நெக்கு வந்து எனக்கு 5.25 இன்ச்சு இருக்குது. ஓகேவா, பேக் நெக்கு 5.25 இன்ச்சு. அதை அப்படியே நம்ம எழுதிக்கலாம். இப்போது நான் எல்லா மெஷர்மெண்ட்டும் எழுதிட்டேன் பேக்கில். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு போகலாம். ஃப்ரண்ட்டில் சேம் அதே தான், நம்ம கொக்கி பீஸில் தான் வந்து வைக்கணும். கொக்கி பீஸ் இருக்கா, கொக்கி பீஸில் தான் வந்து நம்ம மெஷர்மெண்ட் வந்து எடுக்கணும். சரிங்களா, இப்போது ஃப்ரண்ட்டு ஹைட் வந்து நல்லா இப்படி அந்த ஃப்ரண்ட் அந்த டாட் இருக்குல்ல, அந்த டாட்டு கீழே அந்த கிளாத்தை கொஞ்சம் இழுத்து பிடிக்கணும். இப்படி பிடிக்கிறப்போ நமக்கு ஃப்ரண்ட்டு ஹைட் வந்து 12 இன்ச்சு. ஓகேவா, ஃப்ரண்ட்டு ஹைட்டு 12 இன்ச்சு. நம்ம அதை எழுதிக்கலாம். ஃப்ரண்ட்டு ஹைட், முன் உயரம், முன் கிராஸு, இது எல்லாம் ஒரே பேர் தான். ஃப்ரண்ட்டு ஹைட்டு 12 இன்ச்சு. சரிங்களா, அடுத்தது வந்து முன்கழுத்து இறக்கம். முன்கழுத்து இறக்கமும் நம்ம வந்து கொக்கி பீஸ் கிட்ட தான் வந்து எடுக்கணும். சரிங்களா, முன்கழுத்து இறக்கம் வந்து எனக்கு 4.25 இன்ச். ஓகேவா, முன்கழுத்து இறக்கம் வந்து 4.25 இன்ச். அடுத்தது பட்டி. பட்டிக்கு போகலாமா? இப்போ பட்டி இந்த இருக்கா, இதுதான் வந்து பட்டி. எப்போவுமே ப்ளவுஸை விட பட்டி பெருசாக இருந்துச்சுன்னா பின்னாடி அந்த ப்ளவுஸை நம்ம வச்செல்லாம் போட முடியாது. ஏன்னா வந்து சில பேருக்கு கப்பு வந்து பெருசாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க பட்டி ஃபிட்டிங் வந்து பெருசாக எடுத்துப்பாங்க. ஓகேவா, ஒரு சின்ன டிப்பு, கீவேர்டு நோட் பண்ணிக்கோங்க. இப்போது ப்ளவுஸோட ஸ்டார்டிங் இந்த இருக்கா, இப்படி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு 1/2 இன்ச் வந்து உள்ளே போயிடுச்சு. ஸோ அந்த 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு பட்டியோட உயரம், பட்டி உயரம் இப்படி தான் எடுக்கணும். இந்த பட்டியோட உயரம் வந்து 9 இன்ச்சு. 9 இன்ச்சை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். அப்புறம் அகலம். சரிங்களா, அகலம் வந்து இந்த கிராஸில் ஹைட் இருக்கா, இதுலேருந்து இப்படி எடுக்கணும். நமக்கு 3 இன்ச்சை நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா, 3 இன்ச்.
அகலம் வந்து 3 இன்ச் நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்லீவுக்கு போகலாம். ஸ்லீவுக்கு போகிறப்போ மறுபடியும் என்ன பண்ணணும், பேக் பார்ட்டில் வந்துடணும். ஸ்லீவை மட்டும் நம்ம தனியாக ஒரு பக்கம் ஸ்லீவை நம்ம எடுத்தாவே போதும். ஓகேவா? ஸ்லீவ் ஹைட்டு இந்த இருக்கா, இந்த ஜாயிண்டிங் இருக்கா, இந்த இடத்துல இருந்து தான் ஸ்லீவ் ஹைட் வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஷோல்டரை ஜாயினிங்கை இப்படி சென்டர் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து மெஷர் பண்ணணும். சரிங்களா? இப்போ கரெக்டாக பாருங்கள், நம்மளோட ஸ்லீவ் ஹைட் வந்து 9 இன்ச் வந்து இருக்குது. சரிங்களா? 9 இன்ச் வந்து ஸ்லீவ் ஹைட்டு இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்தது ஸ்லீவோட அகலம். சரிங்களா? அகலத்துக்கு போட்டுட்டு ப்ளவுஸை நான் தூக்கி எடுத்து உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி தூக்குறேன். நீங்கள் தூக்கக்கூடாது, கீழே தரையில் போட்டே தான் வந்து மெஷர் பண்ணணும். இந்த கர்வ் லைன் இருக்குல்ல, இந்த கர்வ் லைனை வந்து இப்படியே நம்ம பார்க்கணும். நமக்கு 9.25 இன்ச் இருக்குது. ஸோ அந்த 9.25 இன்ச்சை நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்தது பாட்டம் வித்து. பாட்டம் வித்துனா இந்த இருக்கா, இந்த இடம் பேர் தான் வந்து பாட்டம் வித்து. சரிங்களா? இதை நம்ம அளந்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹைட்டு எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல தான் இந்த பாட்டம் வித்து நம்ம எடுக்கணும். எனக்கு 7 இன்ச் வருது. இந்த 7 இன்ச்சை நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான். இப்போது நம்மளோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டு. இப்போ நான் வந்து சீம் அலவன்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். தையலுக்கு தேவையான அளவு வந்து இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா? அது ஃபஸ்ட்டு வந்து பேக் பார்ட்டில் பின் உயரம். சரிங்களா? பின் உயரம் இந்த இருக்கா, இந்த பின் உயரத்தில் நம்ம தையலுக்கு வந்து கீழே இப்படி மடித்து தைக்கிறோம்ல, இப்படி மடித்து தைக்கிறோமா, இதுக்கு வந்து நான் 1.5 இன்ச் வந்து கொடுப்பேன். ஓகேவா? 1.5 இன்ச்சு. நெக்ஸ்ட்டு ஹைட்டில் தான் வந்து நம்ம ஷோல்டரும் எடுக்க போகிறோம். இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு நான் ஒரு 1/2 இன்ச் கொடுப்பேன். 1.5 இன்ச்சு கீழே ப்ளவுஸோட ஹைட்டில் மடித்து தைக்கிறதுக்கும் மேலே ஒரு 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கும் கொடுக்குறப்போ ப்ளஸ் வந்து 2 இன்ச் நான் வந்து ஆட் பண்ணுவேன். ஓகேவா? ஹைட்டில் வந்து 2 இன்ச்சு. அடுத்தது நெக்கு வித்துக்கு வந்து நான் சேர்க்க மாட்டேன். ஆனால் வந்து இதுக்கு வந்து 1/4 இன்ச் வந்து நான் தையலுக்கு வந்து கொடுப்பேன். சரிங்களா? நெக்கு கழுத்தை வந்து நம்ம பீஸ் கொடுத்து தைக்கணும்ல, இது தையலுக்கு நான் வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து ஷோல்டரோடு சேர்த்துப்பேன். சரிங்களா? ஷோல்டர், அதாவது நெக்கு வித்து நான் 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிப்பேன். ஷோல்டரில் நான் வந்து எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து கம்மி பண்ணணும், முன்னாடி வரணும். உங்களுக்கு மார்க்கிங்கில் நான் வந்து அந்த டிப்பு வந்து சொல்கிறேன். நான் வந்து ஷோல்டரில் வந்து எல்லாத்துக்கும் சேர்த்தே நான் எடுத்துருவேன். சரிங்களா? அப்போ வந்து இதில் வந்து 1/4 இன்ச் வந்து ஃபஸ்ட்டு ஷோல்டரில் ஒரு 1/4 இன்ச் வந்து நெக்கு ஃபினிஷிங்காண்டி நான் கொடுப்பேன். ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்காண்டி ஆம்கோலுக்கு, அதாவது ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம்ல ஷோல்டரில் இருந்து, இந்த ஆம்கோல் லைனுக்கு நான் வந்து அதாவது ஷோல்டரில் தான் கொடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து நான் கொடுப்பேன். பிகினர்ஸ்க்கு இந்த மெஷர்மெண்ட் வந்து போதுமானது. அப்போ இது ஒரு 3/4 இன்ச் வருதா, அப்போது 3.25 இன்ச் வந்து நமக்கு ஷோல்டர் வருது. 2, 2.5, ஒரு 1/2 வந்து 3, ஒரு 1/4 இன்ச். ஸோ 3.25 இன்ச் வந்து நம்ம கழுத்து நெக்கு ஃபினிஷிங்க்கும் ஷோல்டரோட ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கும் சேர்த்து நம்ம 3/4 இன்ச் கொடுத்தாச்சு. ஆம்கோலில் எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஆம்கோலில் ஷோல்டர் வரும், ஷோல்டர் ஜாயிண்டில் நம்ம ஹைட்லேயே வந்து கொடுத்துட்டோம். ஸோ வந்து நமக்கு ஆம்கோலுக்கு எந்த மெஷர்மெண்ட்டும் கிடையாது. கழுத்து அகலத்துக்கும் நம்ம கொடுக்க வேண்டாம். ஓகேவா? அடுத்தது ஆம்கோலுக்கு கொடுக்க வேண்டாம், பாடி அகலம். சரிங்களா? பாடி அகலம்க்கு உள்ள இங்கே பாருங்கள், இந்த மெஷர்மெண்ட்டு தான் வந்து பாடி அகலத்துக்கு உள்ளே கொடுக்குறது. இது மினிமம் 1 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரைக்கும் கொடுப்பாங்க. நான் எப்போவுமே வந்து இந்த 1.5 இன்ச் வந்து தையலுக்கு கொடுப்பேன். அப்போது ஆல்ரெடி 10, 11, 12.25 இன்ச் வந்து நமக்கு பாடி அகலம் வந்து வரும். சரிங்களா? இப்போ முன் கிராஸ், முன் பக்கம் போய்க்கலாம். முன் கிராஸில் நமக்கு என்ன வேணும், ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்
பட்டி துணி வந்து அந்த முன் பீஸில் வந்து ஷோல்டர் ஜாயினிங் இருக்குது, பட்டி பீஸ் ஜாயினிங் இருக்குது. அப்போ இதுக்கு ப்ளஸ் வந்து 1 இன்ச் வந்து நம்ம கொடுக்கணும். அப்போ முன் உயரம் வந்து நமக்கு 13 இன்ச்சாக மாறிடும். கழுத்து டெப்த்துக்கு, அதாவது பேக் நெக் டெப்த்து, ஃப்ரண்ட் நெக்கு டெப்த்து, இந்த டெப்த்துக்கு எதுக்குமே நம்ம மெஷர்மெண்ட்டு கொடுக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்தது பட்டியோட உயரம். சரிங்களா? பட்டியோட உயரம் வந்து இந்த இருக்கா, இதில் வந்து நம்ம மடித்து தைச்சிருக்கோமா, இது வந்து 1/2 இன்ச். கரை பகுதியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1/2 இன்ச் எடுத்துக்கோங்க. கரை பகுதி எனக்கு அந்த பீஸ் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா 1 இன்ச் வரைக்கும் நீங்கள் இந்த பீஸ் வந்து எடுத்துக்கலாம், கீழே மட்டும். அப்போ நான் இப்போ கரைப்பகுதியாக இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். கரைப்பகுதி பீஸை நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். நான் அதுக்கு 1/2 இன்ச் கொடுக்குறேன். முன் உயரத்தோட, அதாவது ஃப்ரண்ட்டு ஹைட் பீஸோட அந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச். அப்போது உயரத்தில் நான் வந்து இன்னும் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். அப்போது 10 இன்ச் வந்து சாரி வித்தில் வந்து மார்க் பண்ணணும் அந்த 1 இன்ச்சு. கீழே வந்து சரிங்களா, கீழே வந்து நான் வந்து பேரை மாற்றி எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஹைட்டு வந்து இந்த 3 இன்ச்சு தான் மேலே, ஓகேவா? 3 ப்ளஸ் வந்து 1, அப்போ இந்த இடம் வந்து 4 இன்ச்சு. கீழே வந்து 9 இன்ச்சு. வித்து வந்து இதுதான் அகலம். சரிங்களா? அகலம் வந்து 9 இன்ச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன கரெக்ஷன், 9 இன்ச்சு ஹைட்டு. வித்து வந்து ஹைட் வந்து எனக்கு 3 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு வந்து இது. அகலம் வந்து 9 இன்ச்சு ப்ளஸ் வந்து இந்த வித்து வந்து நம்ம செஸ்ட்டு வித்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம், 1.5 இன்ச் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த இடத்துலையும் 1.5 இன்ச் கொடுக்கணும். அப்போது 10.5 இன்ச் வந்து நமக்கு வித்து வருது. ஓகேவா? பட்டியை மட்டும் இன்னொரு வாட்டி கரெக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது கை. சரிங்களா? கையில் வந்து நம்ம வந்து பீஸ் வந்து இங்கே ஜாயின் பண்ணுறோம். ஓகேவா? இங்கே இடத்துல கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச். இங்கே ஆம்கோலோட ஸ்லீவ் அட்டாச்மெண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச். அப்போது ஹைட் வந்து 10.5 இன்ச். சரிங்களா? வித்துக்கு வந்து சேம், நம்ம வந்து பாடி வித்து வந்து அந்த 1.5 இன்ச் கொடுக்கணும்ல, ஸோ அந்த 1.5 இன்ச்சை வந்து இங்கே கொடுத்துக்கலாம். அப்போ நமக்கு 10.4 இன்ச் வந்து பாடி வித்து வந்து கையோட வித்து வந்து வருது. பாட்டம் வித்துக்கும் நம்ம சேம் அந்த 1.5 இன்ச் தான் வந்து கொடுக்கணும். அப்போ 8.5 இன்ச்சு. ஏன் மேடம், இல்லை ஏன் சிஸ்டர், நீங்கள் வந்து செஸ்ட்டு வித்துக்கு வந்து 1.5 இன்ச் கொடுத்துருக்கீங்க, அதே இதில் பட்டி வித்துக்கும் நீங்கள் 1.5 இன்ச் தான் கொடுத்துருக்கீங்க, ஸ்லீவோட வித்துக்கும் நீங்கள் 1.5 இன்ச் கொடுத்துருக்கீங்க, ஸ்லீவ் பாட்டம் வித்துக்கும் நீங்கள் 1.5 இன்ச் கொடுத்துருக்கீங்க, ஏன் அப்படின்னு கேட்டால் நம்ம ஸ்லீவை உள்ளே எடுத்து பார்க்கலாம். ஓகேவா? எடுத்து பார்த்தா இந்த சைடில் உங்களுக்கு தெரியுதா, ஃபஸ்ட்டு இது வந்து பாட்டம் வித்து. சரிங்களா? இந்த இடத்துல அளவு குறைச்சா என்ன ஆகும், கீழே இருக்கிற நம்ம கட்டிங்கில் வந்து தைக்கும் போது ஸ்லிப் ஆகும். ஸோ வந்து பாட்டம் வித்தா இந்த சைடில் இருக்க எந்தெந்த ஏரியாவை டச் பண்ணுதோ அந்த எல்லா ஏரியாவுமே வந்து 1.5 இன்ச் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம செஸ்ட்டு வித்துக்கு 1.5 இன்ச் கொடுத்துருக்கோம். அப்போ அதுக்கு மேலேயும் 1.5 இன்ச் தான் வரணும், கீழேயும் 1.5 இன்ச் வந்தால் தான் ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். சரியா? இப்போ செஸ்ட்டு வித்துக்கு கொடுத்தாச்சு. இந்த பக்கம் பார்த்தா ஸ்லீவ், அடுத்தது வித்து எது, ஸ்லீவ் வித்து, அதுக்கும் 1.5 இன்ச் தான் கொடுக்கணும். அப்போ தான் இந்த கட்டிங்கில் வந்து ஆம்கோலோட ஃபிட்டிங்காக அது வந்து உட்காரும். நெக்ஸ்ட்டு வந்து பாட்டம் வித்து, கீழே போனால் வேஸ்ட்டு வித்து, இல்லையா? இது எல்லாத்துக்குமே ஒரே மெஷர்மெண்ட் வந்து கொடுக்கணும். அடுத்தது பாருங்கள், கீழ் அகலம் பாட்டம் வித்து கொடுத்தாச்சு. அடுத்தது ஸ்லீவ் வித்து, செஸ்ட்டு வித்து, வேஸ்ட்டு வித்து மெஷர்மெண்ட் எடுக்கலை, அது ஏன்றதை நான் கட்டிங்கில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ இதோட கட்டிங் வீடியோ தான். இந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறதுல ஏதாவது தப்பு இருக்குது, சாரி உங்களுக்கு வந்து டவுட் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜேஜே புஜுமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.